எல்லாத்தையும் நிறையா இருக்குது. அடிக்கிற அடியில் உண்மையாக கறக்காம விட மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு தான் மாட்டேன். மரியாதையாக சொல்கிறேன். பேர் சொன்ன இவனா இப்பெல்லாம் சர்ச்சா சொல்ல மாட்டான். உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் ஒய்ஃபு எல்லாரையும் தர இழுத்துட்டு வந்து ஸ்டேஷன் வச்சு விசாரிச்சா சொல்லிடுவான். சரிடா மாசாணி, உங்கள் ஃபோனை வாங்கி அவன் அம்மா அவன் பொண்டாட்டி நம்பருக்குலாம் கூப்பிட்டீங்க வரவை. ஓகே சார். உண்மையை சொல்லிடுறேன் சார். எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். யாருக்கு சொன்னாங்க சொல்லு. சார் எனக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்லை சார். எப்பவும் போல நான் பிளம்பிங் ஒர்க்கு தான் சார் வந்தேன். அந்த சார் தான் சார் அந்த பாபு வச்சாரு. சார்னா என்ன சார்? ப்ரொஃபசர் குமரே சார். என் கூட தாடி வச்சிருந்தாருல சார், அவர் தான் சார். அவர் பிளம்பர் இல்லை சார், அவர் காலேஜ் ப்ரொஃபசர் சார். பக்கத்தில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார் சார். முன்னெல்லாம் அவர் வீட்டுக்கு அடிக்கடி பிளம்பிங் வேலைக்கு போவோம் சார். அப்போ தான் சார் அவருக்கு எனக்கு பழக்கம். ஒரு நாள் திடீர்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிளம்பிங் வேலை இருந்தால் என்னையும் கூட்டிகிட்டு போக சொன்னார் சார். அப்படிதான் சார் அவரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்தேன். போலீஸ் ஸ்டேஷனில் நோட்டை விட்டு என் கூடிய திரும்ப வந்துட்டார் சார். அதுக்கப்புறம் தான் சார் அந்த பாவைக்கிற பிளானை பற்றி என்கிட்ட சொன்னார். 20 லட்சம் பணம் கொடுக்குறேன்னு சொன்னார் சார். 5 லட்சம் அட்வான்ஸை கொடுத்தாரு சார். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் சார். அவர் ஸ்டேஷன் கூட்டு வந்தது தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது சார். இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை சார். எனக்கு தெரியாது சார். நம்ம மகா எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக இதையும் மறைக்கிறான். ஆமா அர்ஜுன், நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா ப்ரொஃபசர் இவனுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்து பாம்பு வைக்க சொல்லியிருக்காருன்னா என்ன காரணமா இருக்கும்? போலீஸ்க்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை? இவன் மாட்டினது அந்த ப்ரொஃபசருக்கு நேரம் தெரிஞ்சு இந்நேரம் அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பான். நீ அவனை உடனே தூக்கிடு. அவனை விசாரிச்சா நமக்கு உண்மை என்னன்னு தெரியும். அண்ட் இவன் பாம்பு வச்சது கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போயிடுச்சு. கொஞ்சம் பர்சனலாக ஏடிசி கிட்ட பேசிடு. பாமா வைக்கிற என்ன சார், எங்கே கிளம்பிட்டீங்க? காலேஜ் விஷயமா கொஞ்சம் வெளியூர் போறேன். ஏன் சார், என்னாச்சு? என்ன சார், அங்கே ஸ்டேஷனில் தீபாவளி செலிப்ரேஷனுக்கு வெடியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்கே என்னாச்சுன்னு கேட்குறீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் சார், நான் கிளம்பட்டுமா? நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், என்ன மோட்டோவில் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்காக உங்களை அடித்து இழுத்துட்டு போக தெரியாமல் இல்லை. ப்ரொஃபஸர்ன்ற மரியாதைக்காக மரியாதையாக கூப்பிட்றேன். மரியாதையாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதை. வாங்க, நீங்கள் வச்ச வெடி எப்படி வெடிக்குதுன்னு தெரிய வேணாமா? வாங்க, கூப்பிட்டு வாமா. வாங்க. நீங்க ப்ரொஃபசர் தானே? நிறைய படிச்சிருப்பீங்களே, அதனால சட்டம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களை அடிச்சு தான் விசாரிக்கணுங்கிற நிலைமை எங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்டேஷன்ல எதுக்காக பாம்பு வச்சிங்க? யாருக்காக வச்சிங்க? உங்க பின்னாடி யாரெல்லாம் இருக்கா சொல்லுங்க. சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்க, குத்து கலாட்டா உட்காந்துட்டு இருக்க. அரஞ்சன வச்சுக்கோ. மகா, அவர் ப்ரொஃபஸர். அவருக்கு இல்லாத சிலபஸ்லேன்னு கேள்வி கேட்டால் அவருக்கு எப்படிப்பா தெரியும்? என்ன சார்? ஆமாம், பாம்பெல்லாம் உங்கள் சிலபஸில் கிடையாதுல்ல, அப்புறம் எப்படி அது அவ்வளோ ப்ராக்டிக்கலாக ரொம்ப பர்ஃபெக்டாக தயாரிச்சிங்க? உங்கள் மோட்டோ என்ன சார், சொல்லுங்கள். நீங்கள் இப்படி சைலண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் தப்பு பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அது நீங்களா எதுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா
நல்லது. ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் திஸ். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ப்ரொஃபஸர் நான் மரியாதை கொடுத்துட்டே இருப்பேன் நினச்சியா? ஆ, நீ வச்ச பாம் ஸ்டேஷனில் வச்சிருந்தா எத்தனை பேருக்கு இறந்துருப்பாங்க தெரியுமா? கேட்டுட்டு இருக்க, செத்த போன மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அடிச்சு போய மகா மகா ஒரு நிமிஷம். என்னையா சிரிக்கிற? ஆ, இப்படி நக்கலா சிரிச்சா என்ன அர்த்தம்? அடிக்க மாட்டோம்னு நினச்சிட்டு இருக்கியா? ப்ரொஃபஸர்ன்ற உன்னோட பட்டத்துக்காக மட்டும்தான் இந்த சேரை போட்டு உட்கார வச்சுருக்கோம். இல்லைன்னா அவனை தலையில தொங்க விட்டு தோலை உரிச்சிருப்பேன். சி சொல்லு, உன் மோட்டோ என்ன? எதுக்கு பாமெல்லாம் வைக்கிற நீ? என்னதான் அவன் பிரச்சனை சொன்னா தானே தெரியும். எல்லாம் சாம்பல் ஆகட்டும், எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும். பாரா ரிலாக்ஸ். ஷட். சார், சொல்லுங்க கனகராஜ். போதை மருந்து கேஸ்ல மாட்டின அந்த 3 பசங்களையும் இன்னும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல சார். நீங்க சொன்ன மாதிரி அன்அஃபிஷியல் கஸ்டடியில தான் வச்சிருக்கோம். அவங்கள ஃபர்தரா என்ன பண்றது சார்? அந்த பசங்களால எனக்கு ஒரு பர்சனல் காரியம் ஆக வேண்டியதா இருக்கு. அவங்க அப்படியே இருக்கட்டும். ஓகே சார். வெற்றி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? குமரேசனை என்ன பண்ண போறீங்க? உனக்கு எப்படி தெரியும்? இதை நான் கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சிருந்தோம். இல்ல வெற்றி, நீ அந்த ஆளை என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வெற்றி, நான் சொல்றது எஸ். ஏசிபி வெற்றிமாறன் சார். யோ மாறன், உன் ஸ்டேஷன்ல தானே பாம்பு டிஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டேஷன்ல ஒருத்த பாம்பு வைக்கிற அளவுக்கு செக்யூரிட்டி லேப் சார். முதல்ல உங்களை தான் என்கொயரி பண்ணணும். சாரி சார். எக்ஸ்கியூஸ்லாம் தேவையில்ல. இன்வெஸ்டிகேஷன் என்னாச்சு? அக்யூஸ்ட ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா இல்லையா? அக்யூஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி கஸ்டடியில் வச்சாச்சு சார். ஃபர்தராக என்ன ஆக்ஷன் எடுக்கலான்னு உங்களுக்கு கால் பண்ணேன் சார். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஸ்டேஷன்ல ஒருத்த பாம்பு வச்சிருக்கான்னு வெளியே தெரிஞ்சுச்சுன்னா உனக்கு மட்டும் இல்ல, மொத்த டிபார்ட்மெண்ட் அசிங்கம். ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் சொல்லி கேஸை வளர்க்காம முடிச்சிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க. சார், அக்யூஸ்ட் கண்டுபிடிச்சாலும் அவன் மோட்டிவ் என்னன்னு தெரியல சார். யோ, அவன் மோட்டிவ் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா மீடியா எதிர்க்கட்சின்னு டிராமா பண்ணுவானுங்க. அப்புறம் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு ரோட்ல வந்து தர்ணா பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேர்ந்து நானும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் கான்சிக்வன்சஸ். என்ன சைலண்டா இருக்க? சொன்னது புரிஞ்சுதா? வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். வெற்றி என்ன சொன்னாங்க? எஸ் சார். அதுக்குள்ள எங்க ஓடுறீங்க? மசானி, ஐயோ வெற்றி, என்ன வெற்றி இது? மாசாணி Sir. கன். Yes, sir. வெற்றி, என்ன நடக்குதுங்க? அர்ஜுன் வர. வெற்றி, ஒரு நிமிஷம். நீ பண்றது தப்புன்னு உன் மனசாட்சிக்கே தெரியும். அதனால கொஞ்சம் பொறுமையா
நல்லா யோசிச்சு முடிவெடு. வெற்றி, நான் பேசுறது உன் காதல விழுதா இல்லையா? சீனியர் ஆபீசர் ஆர்டர் போட்டார்னா கண்ணை மூடி செஞ்சிருவியா? அவர் எதுக்காக கேஸ் போட்டாரு? அது பின்னாடி என்ன இருக்கு? இது எதையுமே விசாரிக்காம எப்படி வெற்றி? இது இங்க நின்று டிபேட் பண்ற விஷயம் கிடையாது மாதங்கி. எனக்கு மேல இருந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ண வேண்டியது என் டியூட்டி. என்ன வேலை பண்ண விடு. ஸ்டாப் இட் வெற்றி. நீ வேலைன்னு சொல்ற பாரு, அதுக்கு பேரு டியூட்டி இல்ல, அது கூலி பட செய்யறது. மேல இருக்கிற ஒருத்தன் ஆர்டர் போட்டா நான் செய்யறேன்னு செஞ்சா நீயும் உன் கையில இருக்கிற துப்பாக்கியும் ஒண்ணு. யூ ஆர் ஜஸ்ட் a tool. வெற்றி வெற்றி, ஹையர் அஃபிஷியல் ஆர்டர் உன்னோட வேலையை வேணா காப்பாத்தும். ஆனா நாளைக்கு அவர் நிரபராதின்னு தெரிஞ்சா அந்த பாவம் உன்னை சாகர வரைக்கும் விடாது. அதுக்கு தயார்னா நீ வண்டி எடு. வண்டி அடிச்சு ப்ளீஸ். வெற்றி வெற்றி வெற்றி. அர்ஜுன், நீங்களாவது அவரை நிறுத்துங்கள. நீங்க சொன்னா அவர் கேட்பாரு. ஒருத்தர் உண்மையாவே தப்பு பண்ணிருக்காரா இல்லையான்னு கூட விசாரிக்காம அவரை சுட்டு கொல்ல பாக்குறாங்க. இதெல்லாம் தடுக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லையா? இல்லை இல்லை, ஆர்டர் கொடுத்தது அடிஷனல் கமிஷனர். அவரை மீறி எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு போலீஸ்காரனுக்கு கொடுத்துருக்குற ஆர்டரை ஒபே பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஆமாங்கய்யா மட்டும்தான் போட முடியும். அது சரியா தப்பா நீங்களால் யோசிக்க முடியாது. வேறு வழியும் கிடையாது. மாற நான் வேலையை செய்ய விடுங்க, போங்க. நான் வெற்றியை இதை செய்ய விட மாட்டேன். ஏய் மாதங்கி, மாசாணி, கடைசி ஒரு சான்ஸ் தரேன். உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா தப்பிச்சு ஓடிடு. எதுக்கு ஓடணும்? இப்போ சுடுங்க. ஏய் ஏய், நான் எத்தனையோ என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். இந்த கண்ணுக்கு தெரியும் நான் யாரை சுட்டேன், எதுக்கு சுட்டேன்னு. நான் சுட்ட அத்தனை பேரும் கிரிமினல்ஸ், என்கவுண்டர் சாக வேண்டியவங்க. ஆனா முதல் முறையா காரணமே தெரியாம ஒரு சீனியரோட ஆர்டருக்காக கண்ணை முட்டு என்னால உன்னை சுட முடியலையா? இதுல ஏதோ தப்பு இருக்கு. எதுக்கு ஸ்டேஷன்ல பாம்பு வச்ச? யார வைக்க சொன்னா? உண்மையை சொல்லு, சொல்லு. வெற்றி, போன் எடு வெற்றி. சொல்லு.
ஹலோ ஹலோ, நான் அட்வொகேட் மாதங்கி பேசுறேன். சொல்லுங்க மேடம். வெற்றிய சுட வேணாம்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ், ரொம்ப அர்ஜென்ட். அவர்கிட்ட போன் கொடுங்களேன். வெற்றி, வெற்றி, நான் உன்கிட்ட எவ்வளவு வாட்டி கெஞ்சினேன், ஒரு வாட்டி கூட கேட்கலல. ஒரு உயிர் போச்சுன்னா உனக்கு அவ்வளவு சாதாரணம் இல்ல? அதிகாரம் இருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? ஒரு அப்பாவியை கொன்னுட்டு இப்படி வந்து நிம்மதியா உட்கார்ந்திருக்க. சும்மா கத்தாத. இது போலீஸ் ஸ்டேஷன், உன் வீடு கிடையாது. நீ முதல்ல வீட்டுக்கு போ. எதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். என்னது, வீட்டுக்கு வந்து பேசுறியா? இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு வெற்றி? எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். சட்டத்துக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி அப்பாவியை கொன்னுட்டு வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறது வீரம் நினைச்சியா? You're a bloody coward. Mind your words. இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க நான் தான் ஏசிபி. ஏசிபியா? So what? நீ வெற்றியே இல்ல, நீ வேற யாரோ. நீ ஒரு கொலவெறி பிடிச்ச மிருகம். உன்ன மாதங்கி, என்ன என்ன பண்ணி வச்சிருக்க நீ? முதல்ல வா. விடுமா சனி. என்ன இங்க பாரு, குமரேசன் குமரேசன் சார் யாரையும் கொல்லல, இன்ஃபேக்ட் காப்பாத்திருக்காரு.